வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹெவில்டார் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் இணை பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிகே கிளாஸ் தான். ஓகே, ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் அது நம்ம எத்தனாவது கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4வது கிளாஸ். ஓகே, ஸோ ஏற்கனவே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் அப்புறம் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? எஸ், ரீசெண்டாக எடிக்யூட்டிவ் பேட்டர்னில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நடந்த எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸையும் இதில் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப டீட்டெயில்டாகவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? எஸ், ஸோ நம்ம சேனலுக்கும் சரி இந்த வீடியோஸுக்கும் நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் ஆனது எக்ஸாம் அப்டேட்டு உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் டுக் பிளேஸ் இன் 1990? ஓகே, ஸோ அதாவது பின்வரும் நிகழ்வுகளில் எது 1919 நடந்தது அப்படி மாதிரி கேட்குறான். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. இந்த ரினியூவல் ஆஃப் தி சார்ட்டர் ஆக்ட். ஓகே, அதாவது சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அந்த சட்டத்தோட ரினியூவல் புதுப்பித்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா த பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்டு, அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதேமாதிரி ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா த டிகசிட்டி சப்ரஷன்ஸ் ஆக்ட் பாஸ்டு, அதாவது குண்டர் மற்றும் கொள்ளை அடக்கும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா சத்தியாகிரக அகைன்ஸ்ட் ரவுலட் ஆக்ட், ரவுலட் சட்டத்திற்கு எதிரான சத்தியாகிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 1919 வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ் அடிப்படையில் எது சரியானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் கொடுத்துருக்காங்களே அதுதான் இதில் சரியான ஒன்று. ஓகே, புரியும் நினைக்கிறேன். ஆப்ஷன் 4ல் கொடுத்துருக்க இந்த சத்தியாகிரகா அகைன்ஸ்ட் ரவுலட் ஆக்ட் இதுதான் இதில் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மற்ற எதுவுமே அப்புறம் இதில் வராது. இதில் ஆப்ஷன் 4ல் உள்ளதான் சரியானதாக இருக்கும். ஓகேவா? பின்னொருகளில் 1919 நடைபெற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டத்திற்கு எதிராக நடைபெற்றது. ஓகேவா? ஸோ இந்த 1919 என்ன வேறு என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியன் வாலாபா. ஓகே, ஸோ ஜாலியன் வாலாபா மகிழ்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13ல் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஏப்ரல் 13 1919 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாலியன் வாலாபா விஷயம் வந்து நடந்திருக்கும். அதே பட்சத்தில் இந்த ரவுலட் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் அவர்கள் வந்து சத்தியாகிரகம் பண்ணுவார். ஸோ அதுதான் அடிப்படையில் தான் நம்ம ஆப்ஷன் 4 வந்து சொன்னோம். ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது போக இந்த ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த ரவுலட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆக்ட்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பிளாக் ஆக்ட் கருப்பு சட்டம் கூட வந்து சொல்லப்படுது. அஃபீஷியல் நேம் அனர்ஷியல் ரிவாலினரி கிரிமினல் ஆக்ட். ஓகேவா? ஸோ இந்த ரவுலட் ஆக்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் பிரசிடெண்ட்டாக அவரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு தான் அப்புறம் அந்த ரவுலட் ஆக்ட்னு சொல்லப்பட்டது. ஆனால் அதனுடைய அஃபீஷியல் நேம் அதுக்கு எது சொல்லப்படுது அப்படிங்கிறா அனர்ஷியல் ரிவாலினரி கிரைம்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை கூட வந்து கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா இந்த ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். இல்லை ரவுலட் ஆக்ட்டுக்கு வந்து வேறு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆக்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை தாண்டி இந்த ரவுலட் ஆக்டுடைய அஃபீஷியல் நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து யார் பாஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்டோட கீழே இருக்க சார் சிட்னி ரவுலட். ஓகே, ஸோ இந்த ரவுலட் கமிட்டி தான் அப்புறம் இந்த ஆக்டை பாஸ் பண்ணதுனால இந்த ரவுலட்டுங்கிறவரோட நேம் வந்து இந்த ஆக்டுக்கு வந்து வச்சு சொல்லப்பட்டு வந்திருக்கு. அவரோட அஃபீஷியல் நேம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறேங்க. இதோட பர்பஸ் எதுக்காக இது வந்து ரவுலட் ஆக்ட் கொண்டு வரப்பட்டா டு கிரஸ் ரிவாலினரி ஆக்டிவிட்டிஸ், அதாவது புரட்சியாளருடைய செயல்பாடுகளை வந்து ஒடுக்கிறக்காக தான் இந்த ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிற கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஸோ அது அகிம்சையாக போராடினாலும் சரி ஆயுதம் ஏந்தி போராடினாலும் சரி அவங்க எல்லாருமே வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்த ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். இதில் முக்கியமான கீ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிவாலினரிஸ் இருக்காங்களே, அதாவது புரட்சியாளர்கள் எந்த மாதிரிலாம் அவங்க கைது பண்ணுறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படி தான் இந்த 3 பாயிண்ட் தான். அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். ஓகே, ஸோ ஒருத்தவங்க கைது பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும், அதை வச்சு வாரண்ட் பிறப்பிச்சு கைது பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து அதுக்கு எந்த ஒரு வாரண்ட்டுமே இல்லாமல் கைது பண்ணலாம் இந்த ஆக்ட் கீழே. அதனாலையும் அதே மாதிரி டிடெக்ஷன் வித்தவுட் ட்ரையல். ஓகேவா? ஸோ முதல் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல்
எந்த காரணமும் இல்லாமல் வந்து கொண்டு கைது பண்ணலாம் அப்படிங்கிறதும், நோ ரைட் அப்பியல் அண்ட் நவ் சார்ஜஸ். ஓகேவா? ஸோ எந்த ஒரு இது எல்லாமே வந்து லத்தி சார்ஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது. ஓகே, புரியும் நினைக்கிறேன். அதுமாதிரி பேச்சு சுதந்திரத்தையும் வந்து ஒடுக்கிற விதமாக வந்து இது இருந்திருக்கும். ஸோ இந்த ரவுலட் ஆக்ட் வந்து யார் பிளாக் ஆக்ட்னு பேர் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் தான் வந்து இந்த ரவுலட் ஆக்டை பிளாக் லா அப்படின்னு சொல்லி கருப்பு சட்டம் அப்படி மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் நேஷனல் வைட் ப்ரொட்டஸ்ட் எஸ்பெஷலி இன் பஞ்சாப். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்பவுமே வந்து புரட்சிகரமாக வெடிச்சு வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பஞ்சாப்ல தான் வந்து இது பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ரவுலட் ஆக்டுடைய முக்கியமான ஃபேக்டாக வந்து பார்க்கக்கூடியது. இதில் எதுவும் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிறேங்க. இந்த அஃபீஷியல் நேம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அது மாதிரி இந்த லொக்கேஷனும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த காரணங்களையுமே தெரிஞ்சுக்கிறோங்க. ஏன்னா நமக்கு கூட்டுறவு வச்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போதைக்கு வந்து எது சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம கன்ஃபியூஷன் ஆகலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாயிண்ட் கூட்டுகளாக கொடுத்து கேட்கும் பொழுது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேவா பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆமன் ஷெகாவத் பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் த கோல்டு மெடல். ஓகேவா? கோல்டு மெடல் இன் வேர்ல்டு வெஸ்ட்லிங் சாம்பியன்ஷிப் இன் விச் கேட்டகரி. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் எந்த பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை அமன் ஷெகாவத் பெற்றார். இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ அமன் ஷெகாவத் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனா உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வந்து வின் பண்ணியிருப்பார். அவர் தான் வந்து முதல் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியராகவும் வந்து பார்க்க போகிறார். ஓகே, ஸோ இதையுமே தெரிஞ்சுக்கிறேங்க. யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் வந்து கோல்டு வென்ற, அதாவது தங்கம் வென்ற முதல் இந்தியராக வந்து யார் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமன் ஷெகாவத் அப்படிங்கிறவர். இவர் எந்த கேட்டகரியில் வந்து இந்த அவார்டு வந்து கோல்டு மெடல் வந்து பெற்றார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா அண்டர் 15. ஓகே, ஸோ 15 வயதிற்கு உட்பட்டவர். ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா அண்டர் 20 20 வயதிற்கு உட்பட்டோர். ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா அண்டர் 23 23 வயதிற்கு உட்பட்டோர். அண்ட் ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா அண்டர் 25. ஓகே, 25 வயதிற்கு உட்பட்டோர் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் சரியானது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமன் ஷெகாவத் அப்படிங்கிறவர் வந்து உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியராக எந்த கேட்டகரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் 23. ஓகே, அதாவது 23 வயதிற்கு உட்பட்டவர். ஓகே, ஸோ 23 வயதிற்கு உட்பட்டவரில் அந்த கேட்டகரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இவர் வின் பண்ணியிருப்பார். புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அப்போ சரியானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க அடிப்படையில் ஆப்ஷன் 2, 3 இதுதான் சரி. ஓகே, ஸோ இதுதான் இதில் சரியானதாக இருக்கும். ஓகே, புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி இவரை பற்றியான முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் அமன் ஷெகாவத் வந்துன்னா ஒரு வெஸ்லர். ஓகேவா? ஸோ இந்தியாவை சேர்ந்த இந்தியன் ஃப்ரீ ஸ்டைல் வெஸ்லராக வந்து நான் பார்க்க போகிறவர் தான் இந்த அமன் ஷெகாவத் அப்படிங்கிறவர். ஹீ இஸ் யங்கஸ்ட் இந்தியன் to win the individual Olympic medal, having a secure bronze medal at 2024 Paris Olympic. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் அடிப்படையில் என்ன தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 வயதிற்கு உட்பட்டவரில் வந்துன்னா மெடல் கோல்டு மெடல் வின் பண்ண முதல் இந்தியராக வந்து இந்த அமன் ஷெகாவத்தை சொன்னோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் மெடல் வந்து ப்ரோன்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகே, புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து அமன் ஷெகாவத் வந்து 57 கிலோ வெயிட்டில் வந்து வின் பண்ண ஃபஸ்ட்டு இந்தியனா 2022 வந்து சொல்கிறாங்க. ஓகே, புரியும் நினைக்கிறேன். அடுத்து நம்ம இப்போ பார்த்தோம்ல இந்த அண்டர் 2020 வேர்ல்டு வெஸ்டிங் சாம்பியன்ஷிப் ஆனுவல் டோர்னமெண்ட், இந்த 23 வயதிற்கு உட்பட்டோர் வேர்ல்டு வெஸ்டிங் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப், இது வந்து ஒவ்வொரு வருஷமே நடைபெறக்கூடியது. அதனால் இதில் 23 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் பங்கு பெறுறாங்க. அதே போல் இதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் வேர்ல்டு வெஸ்லிங். அதுதான் இந்த யுனைடெட் வேர்ல்டு வெஸ்லிங் அப்படிங்கிறது எப்போதுலேருந்து தொடங்கப்பட்டது என்பதுன்னா 2017. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும். நெக்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. பாப்புலர் பாலிவுட் ஆக்டர் கிருத்தி சனன் இஸ் ஏ ட்ரெயினர் டேஸ் டான்ஸர். ஓகே, பாலிவுட் ஆக்டராக இருக்கக்கூடியவங்க கிருத்தி சனன் அப்படிங்கிறவங்க எந்த டான்ஸில் வந்துன்னா புகழ்பெற்றவன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா
குச்சிப்புடி சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா கதக், ஒடிசி, பரதநாட்டியம். ஓகே, பிரபல பாலிவுட் நடிகர் கிருத்தி சனன் ஒரு பயிற்சி டேஷ் பெற்ற நடன கலைஞர் அப்படி மாதிரி கேட்குறாங்க. எந்த நடன கலையில் புகழ் பெற்றவங்க அப்படி மாதிரி கேட்குறாங்க. இவங்க பாலிவுட் ஆக்டராகவும் இருக்காங்க. அதே போல் கீழே கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு நடனத்தில் புகழ்பெற்றவங்களாக இருக்காங்க. ஓகேவா? அப்போ குச்சிப்புடி, கதக்கு, ஒடிசி, பரதநாட்டியம் இது சொல்லப்படும் பொழுது இதில் எதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புகழ்பெற்றவங்களாக இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்க கதக். ஓகே, ஸோ இந்த கதக்குங்கிற டான்ஸை தான் ஆடியதில் புகழ்பெற்றவங்களா இந்த கிருத்தி சனோன். ஓகே, ஸோ கிருத்தி சனோன் அப்படிங்கிறவங்க ஒரு பாலிவுட் ஆக்டராக இருக்காங்க. அதே மாதிரி கதக் டான்ஸராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்களாக தான் இவங்க இருக்காங்க. ஓகே, புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். ஸோ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் இருக்க கதக்குங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கிருத்தி சனோன் பற்றி நம்ம சில முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கிருத்தி சனோன் ஈஸியா ட்ரைனர் கதக் டான்ஸர். நான் சொன்னேன்னா கதக் டான்ஸாக புகழ்பெற்றவங்க. இந்த கதக் டான்ஸுங்கிறது ஒரு கிளாசிக்கல் டான்ஸ். ஓகே, ஸோ இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸாக இருக்குது. இந்த கதக் டான்ஸ் வந்து எந்த மாநிலத்தில் ஆடப்படக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா யூபி, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆடக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்தில், ஓகே, ஸோ 6 வயசுலேருந்து தான் கற்றுக்கிற ஆரம்பிச்சிடும். ஓகே, புரிஞ்சுருக்கேன். ஃப்ரம் 6 இயர்ஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 8. ஓகே, ஸோ 8 வயசுலேருந்து தான் கற்றுக்கிறது வந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஹேர் ட்ரைனர் இன்க்ளூட் ஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஃப்ரம் கதக் கேந்திரா இன் டெல்லி. ஓகே, இந்த கிருத்தி சமோன் அப்படிங்கிறது ஹாலிவுட் ஆக்டராக இருந்தாலும் அவங்க ஒரு கதக் டான்ஸராக இருக்காங்க. இவங்க இந்த கதக் டான்ஸ் வந்து 8 வயசுலேருந்துலாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த கதக் டான்ஸ் வந்து எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கதக் கேந்திரா இன் டெல்லி. ஓகே, ஸோ டெல்லியில் இருக்க கதக் கேந்திராவில் தான் வரும் இவங்க இந்த கதக் டான்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது கூட கேட்கலாம். எந்த ட்ரைனிங் சென்டரில், அதாவது எந்த நடன பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கீர்த்தி சனோன் வந்து பார்த்தீங்கன்னா கதக் டான்ஸை கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத கூட கேட்கலாம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. கதக் கேந்திரா இன் டெல்லி அப்படிங்கிறது தான் சரியான கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? த நாவல் ட்ரெயின் டு பாகிஸ்தான் வாஸ் ரிட்டன் பை டேஷ். ஓகே, ஸோ ட்ரெயின் டு பாகிஸ்தான் தான், ரயில் டுன்னு சொல்லப்படுறதுக்கு ட்ரெயின் டு பாகிஸ்தான் என்ற நாவலை டேஷ் எழுதியது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கிறதே வந்து ஒரு நாவல். இதை தெரிஞ்சுக்கிறங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு ட்ரெயின் டு பாகிஸ்தானுங்கிறது என்ன மாதிரியான இது கேட்டகரியில் வரக்கூடியது அப்படி மாதிரி கூட கேட்கலாம். அப்போ ட்ரெயின் டு பாகிஸ்தான்ங்கிறது ஒரு நாவல் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதுனது அப்படிங்கிற மாதிரி கூட நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, அப்போது இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குஷவந்த் சிங், ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா நவாஸ் ஷெரீஃப், ஆப்ஷன் 3ல் ஜாகிர் ஹுசேன், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்துன்னா இம்ரான் கான். ஓகே, இப்போ இதில் வந்து சரியானவங்க யார் வருவான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஷவந்த் சிங். ஓகே, ஸோ இந்த குஷவந்த் சிங் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கிறத வந்து எழுதியிருப்பார். இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றபடி வந்து இந்த ஜாகிர் ஹுசேன், இம்ரான் கான் இவங்க எல்லாமே வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல புகழ்பெற்றவங்க. இவரை பற்றி நம்ம நிறையாவே படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குஷவந்த் சிங் அவர்களுடைய இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் நாவலாக இருக்குது. இது எழுதின குஷவந்த் சிங் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். இது எதை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா 1947 பேட்ரிஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்தியாவுடைய 1947 நடைபெற்ற தேச பற்றியான ஒரு இதாக தான் வந்து சொல்லப்படுது. ஸோ ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம். இது வரைக்கும் இந்த ட்ரெயின் டு பாகிஸ்தான் எழுதுனது யார், இல்லை குஷவந்த் சிங் எழுதின புக் எது அப்படிங்கிற மாதிரி கூட தான் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ள போய் கேட்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நூல் வந்து எந்த டாப்பிக்கை பற்றி, அதாவது எதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நம்மகிட்ட கேட்கலாம். அப்போது பேட்ரிஷன் ஆஃப் இந்தியா இன் 1947 1947 நடைபெற்ற தேச நிகழ்வுகளை பற்றியானது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போது இதையுமே தெரிஞ்சுக்கிறங்க. த ஸ்டோரி ஃபாலோஸ் த ஃபிக்ஷனல் வில்லேஜ் ஆஃப் மனோ மெஜ்ரியா. ஓகே, இது வந்து எந்த வில்லேஜை சேர்ந்ததுன்னா மெனோ மெஜ்ரியா அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதாக பேட்டில் கிரவுண்ட் ரிலீஜியஸ் வென் கோஸ்ட் கேரிங் த பாடிஸ் ஃபியூஸ் அரைவ்ஸ். ஓகே, ஸோ அந்த 1947 வரைக்கும் வந்து நடைபெற்ற அந்த தேச நிகழ்வுகளில் தான் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நூலாக வந்து இந்த ஒரு நூல் வந்து இருக்கக்கூடியதாக தெரியுது. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான ஒன்று. ஏன்னா கண்டிப்பாக எப்படியானா நமக்கு கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இண்டிபெண்டன்ஸ் டே இன் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் இன் பாகிஸ்தான் ஆன் டேஷ். ஓகே, அதாவது பாகிஸ்தானில் ஒவ்வொரு ஆண்டும்
ஓகே ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது. ஓகே ஸோ ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா 30 ஜனவரி. ஓகே ஸோ ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா 14th ஆகஸ்ட். ஓகே ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர். ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா 23 மார்ச். ஓகே ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 30 ஜனவரி, 14 ஆகஸ்ட், 31 டிசம்பர், 23 மார்ச் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய சுதந்திர தினம் எப்போ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே. ஓகே ஸோ இந்தியாவுக்கான இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும். இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1947 இது எல்லாருக்குமே தெரியும். பட் எக்ஸாக்ட் டேட் ஆகஸ்ட் 15. ஓகே ஸோ ஆகஸ்ட் இதுதான் இந்தியாவுக்கான ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே அதே இது இப்போ பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆகஸ்ட் 15க்கு ஒரு நாள் முன்னாடி பார்க்கணும். ஓகே இப்போ ஆகஸ்ட் 15 ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14, 1947. ஓகே ஸோ இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானுக்கு வந்து சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல ஆகஸ்ட் 14ங்கிறது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஓகே எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 2ல் தான் இருக்குது. அப்போ இதுதான் அதில் சரியான ஒன்று. ஓகே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 14 ஆகஸ்ட்டு அன்னைக்கு தான் வந்துன்னா பாகிஸ்தானில் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து சுதந்திர தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படக்கூடியது. ஓகே ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 15, 1947. அதே இது வந்து இங்கே பாகிஸ்தான். ஓகே ஸோ இந்த பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் 14, 1947 செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகே புரிஞ்சுருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி பார்த்தோம்ல, இதுக்கு முக்கியமான ஒருத்தராக பார்க்கப்படக்கூடிய யாருன்றதுனா முகமது அலி ஜின்னா. ஓகே முகமது அலி ஜின்னா அப்படிங்கிறவர் தான். ஏன்னா இவர் தான் வந்துன்னா முஸ்லீமுக்கு ஓகே இஸ்லாமியர்களுக்கு தனியாக நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருந்ததுலாம் பாகிஸ்தானை பிரிச்சிருப்பார். ஸோ இவர் தான் வந்துன்னா கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலாகவும் இருப்பார். ஓகே ஸோ அந்த நாட்டுடைய முதல் கவர்னர் ஜெனரலாகவும் இருந்தால் நியமிக்கப்படக்கூடியவராகவும் இந்த முகமது அலி ஜின்னா அப்படிங்கிறவர் இருப்பார். ஓகே புரிஞ்சுருக்கேன். அவர் தான் நான் சொன்னல இந்த நேஷனல் அஃபீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் டு பிளேஸ் ஆன் திஸ் டே. ஓகே ஸோ அவர் தான் இவர்களுக்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கும் ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிறதையும் அது பாகிஸ்தான்ற பேரில் நாங்கள் இதுலேருந்து பிரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு போனவர். ஸோ முகமது அலி ஜின்னா அப்படிங்கிறவர் இவர் தான். ஓகே புரிஞ்சுருக்கானுக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஐடென்டிஃபை த சவுத் மோஸ்டன் ரேஞ்ச் ஆஃப் த ஹிமாலயா ஃப்ரம் த ஃபாலோயிங். ஓகே பின்வருவனவற்றில் இமயமலையின் தெற்கு பகுதியை அடையாளம் காணவும். ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா சிவாலிக் ரேஞ்ச். ஓகே ஸோ சிவாலிக் ரேஞ்சு. அண்ட் ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயன் ரேஞ்ச். ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் ஹிமாலயா ரேஞ்ச். ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஹிமாலயா ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத்தர்ன் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாவிலே சவுத்து இப்போ இப்போ இந்தியா மேப்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். இப்படி ஒன்று போகும், இப்படி ஒன்று போகும், இப்படி ஒன்றும் போகும். ஓகே ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குல்ல அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரேட் த டிரான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே டிரான்ஸ் ஹிமாலயாஸு. அதே மாதிரி வந்துன்னா கீழே உள்ளது வந்துன்னா கிரேட்டர்னு சொல்லுவோம். கிரேட்டரு கீழே உள்ள லாஸ்ட்டாக உள்ளதுன்னா சிவாலிக்குன்னு சொல்லுவோம். ஓகே ஸோ சிவாலிக்குன்னு சொல்லுவோம். இதில் 2 கேட்டகரியும் வரும். ஓகே இப்போ வந்துட்டு இதை நம்ம இது திசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வடக்குன்னு சொல்லுவோம். ஓகே ஸோ நார்த்து, சவுத்து, தெற்கு. ஓகே இது கிழக்கு, இது மேற்கு அப்படின்னு சொல்லுவோமா? இப்போது நமக்கு சவுத்து தான் கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ அப்போ சவுத்துன்னு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கீழே தான் வருது. ஓகே ஸோ சவுத்துங்கிறது அப்போ இதுதான் வரும். சிவாலிக்குன்னு சொல்கிறோம்ல அதுதான் வரும். அப்போ சரியானது ஆப்ஷன் 1ல் இருக்க சிவாலிக் ரேஞ்சு தான். ஓகே புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சிவாலிக் ரேஞ்சு தான் லாஸ்ட்டில் இருக்கும், கீழே இருக்கும். அதாவது தென் பகுதியில் இருக்குன்னா இந்த ஹிமாலயா ரேஞ்சஸில் இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியானது ஆப்ஷன் 1ல் இருக்க சிவாலிக் ரேஞ்சு தான். ஓகே ஸோ இன்னமும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம சொன்ன மாதிரி இதுதான் ஹிமாலயஸ். ஓகே இதுதான் ஹிமாலயஸு. இதில் சிவாலிக் ரேஞ்சு இந்த இருக்கு பாருங்கள். சிவாலிக் ரேஞ்ச் இங்கே இருக்கா? இதுதான் சிவாலிக் ரேஞ்சு. அடுத்து நம்ம வேறு என்ன சொன்னோம்? அப்படி இதில் இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும். சிவாலிக் ரேஞ்ச் வந்துன்னா எங்கே இருக்குது? நான் ஏற்கனவே சொன்னேன்னா எப்படி பார்ப்போம். இது சவுத்து, இது
நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட். ஓகே, இப்போ சவுத்தில் தான் உள்ளது கேட்டிருக்காங்க. இப்போ சவுத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சிவாலிக் ரேஞ்சு தான் இருக்கும். ஓகே, அப்படின்னு நினைக்கிறேன். எதுவுமே இப்போ நான் வரல. ஓகே, ஸோ இப்போ சரியானது வந்து ஆப்ஷன் அங்கே உள்ளதான். ஓகே, ஸோ த 3 மெயின் பேரலல் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயஸ். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 தான் இந்த ஹிமாலயஸை வந்து நான் பிரிச்சிருப்பாங்க. நார்த்து டு சவுத் ஆர் தான் கிரேட்டர் ஹிமாலயஸ். ஓகே, ஸோ நார்த்துலேருந்து சவுத்து வந்துன்னா என்ன சொல்லியிருக்காங்க, கிரேட்டர் ஹிமாலயஸ். இப்படி இருந்து இந்த பகுதியில் இருக்குல்ல, இதில் பூரா இப்படி உள்ளதா. ஓகே, அடுத்து அது வந்து ஹிமாந்திரின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் தான் ஹிமாச்சல் அண்ட் மிடில் ஹிமாலயாஸ். இந்த இருக்குல்ல ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த பகுதியெல்லாம் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா லெசர் ஹிமாலயஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹிமாச்சல் அண்ட் மிடில் ஹிமாலயஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து அந்த அவுட்டர் ஹிமாலயாஸ். இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த சிவாலிக்ஸை வந்து போனால் இன்னொரு பேர் வந்துன்னா அவுட்டர் ஹிமாலயாஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. அதாவது லாஸ்ட்டில் இருக்குல்ல, அதனால வந்து இதை அப்படி சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. இந்த சவுத்தர்ன் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் அவுட்டர் ஹிமாலயாஸ் சிவாலிக். ஓகே, ஸோ நம்ம சொன்னதுக்கான தெளிவான விளக்கமாகவே வந்து இது பார்க்கப்படுது. ஓகே, புரிஞ்சுருக்கேன். நம்ம சுயநாள கொஸ்டின் கேட்டதான் இந்த சவுத்தர்ன் மோஸ்ட் ரேஞ்ச் இந்த அவுட்டர் ஹிமாலயாஸ் சிவாலிக் ரேஞ்ச். ஓகே, ஸோ சிவாலிக் ஹில்ஸ் தான் அப்புறம் இந்த சவுத்து பகுதியில் இருக்கக்கூடிய கடைசி பகுதியாக வந்து இருக்கப்படக்கூடியதாகவும் பார்க்கப்படுது. ஓகே, புரிஞ்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் ஏ பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஒரு வங்கி அறிக்கையின் முக்கிய நோக்கம் என்ன அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா டு ட்ராக் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிக்க. அண்ட் ஆப்ஷன் 2ல் பார்த்தோன்னா டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் டு அனதர் அக்கௌண்ட், மற்றொரு கணக்கிற்கு நிதியை மாற்ற. அண்ட் ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா டு அட்வர்டைஸ் நியூ பேங்கிங் ப்ராடக்ட், அதாவது புதிய வங்கி தயாரிப்புகளை விளம்பரப்படுத்த. அண்ட் ஆப்ஷன் 4ல் பார்த்தோன்னா டு ஹேவ் ஏ லாக்கர் ஃபெசிலிட்டி இந்த பேங்க். ஓகே, வங்கியில் லாக்கர் வசதியை வைத்திருக்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து இந்த வங்கி அறிக்கை பேங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படக்கூடியது வந்து எதுக்கு முக்கியமான நோக்கமாக எதுன்னு பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிக்க. ஓகே, புரிஞ்சு நினைக்கிறேன். வருமானம் மற்றும் செலவுகளை கண்காணிக்கக்கூடியதாக தான் இருக்குது. செலவுகளை கண்காணிக்க, அப்போ சரியானது ஆப்ஷன் 1 தான். ஓகே, ஸோ டு ட்ராக் இன்கம் அண்ட் த எக்ஸ்பென்சஸ். ஓகே, புரிஞ்சு நினைக்கிறேன். பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அதோட முக்கிய தேவையாக இருக்கக்கூடியது டு ட்ராக் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது தான் சரியான. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுதான் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தமிழ்லேயுமே இங்கே இருக்குது. வங்கி அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொதுவான மாதந்தோறும் ஒரு கணக்கில் உள்ள அனைத்து பரிவர்த்தனை சுருக்கத்தை வழங்கும் ஒரு வங்கியின் அதிகாரப்பூர்வ ஆவணமாகும். ஓகே, இதுதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு தெளிவான விளக்கம். இதில் வைப்பு தொகை, திரும்ப பெறுதல் மற்றும் தொடக்க நிறைவு இருப்புகள் போன்ற விவரங்கள் அடங்கும். மேலும் செலவினங்களை கண்காணிக்கவும் மோசடிகளை கண்காணிக்கவும் கணக்கு செயல்பாட்டை சரிபார்க்கவும் இது பயன்படுகிறது. ஓகே, ஸோ இதையுமே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கூட்டுறவு விஷயத்தை கேட்கும் பொழுது இந்த விஷயம்லாம் நமக்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். ஓகே, செலவினங்களை கண்காணிக்கவும் மோசடிகளை இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குல்ல. மோசடி வச்சு இதை எப்படி கண்காணிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். அதாவது இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் நமக்கு கொஞ்சம் யோசிக்காமல் நம்ம டக்குன்னு போட்டோம் அப்படின்னா இது தப்புன்னு கூட போடலாம். பட் வந்து மோசடியை கண்காணிக்கவும் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதே மாதிரி கணக்கு செயல்பாடு சரிபார்க்கவும் இது பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதான் இங்கே இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு. A bank statement is an official document from bank that provides summary of all transactions in an account over a specific period, typically monthly. Okay, including detail like deposit, withdrawals, and the opening closing balance, and issues used to track spending, monitor for fraud, and verify account activity. Okay, ஸோ அதான் மேலே சொல்லப்பட்டதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நமக்கு பேங்க் புக்கில் வந்து என்ட்ரி போட்டு கொடுக்குறாங்களா, அதுதான் சொல்லப்படக்கூடியது. சில பேர் ஏடிஎம் எல்லாமே இப்போ இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுப்பீங்க லெவலில் உள்ளதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த கோனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் KDFன்னு சொல்லப்படக்கூடியது ஷார்ட் ஃபார்மில் ஹேஸ் பின் ஹெல்ட் கோனார்க் சின்ஸ் 1986 பிட்வீன் டேஷ் எவ்ரி இயர். ஓகே, ஸோ இப்போது இந்த கோனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவலுங்கிறது ஒவ்வொரு வருஷமே நடைபெறக்கூடியதாக இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இருந்தால் எப்போ நடைபெறக்கூடியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1986 நடைபெறக்கூடியதாக இருக்குது. அது எங்கே நடைபெறக்கூடியதாக இருக்குன்னு கோனார்க். ஓகே, கோனார்க்கில் 1986 ஒவ்வொரு வருஷம் நடைபெறக்கூடியதாக தான் இந்த கோனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் இருக்குது. ஆனால் எந்த தேதியில் நடைபெறக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதுதான் கோனார்க் நடன திருவிழா 1986 முதல் கோனார்க்கில் ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் டே நடைபெறுகிறது. அப்போ பார்க்கும்போது இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 and the 5th October. ஓகேவா, ஸோ 1 மற்றும் 5 அக்டோபர் சொல்லுவாங்க. அண்ட் ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா 1 and the 15th
ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் த 5th ஜனவரி. அண்ட் ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் த 5th டிசம்பர் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது சரியானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்க அடுப்பில் கோனார்க் நடன திருவிழா. ஓகே, ஸோ கோனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவலுங்கிறது ஒவ்வொரு வருஷத்தும் எந்த தேதியில் நடைபெறக்கூடியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிசம்பர்லேருந்து 5 டிசம்பர் இந்த நாட்களில் தான் வந்து நடைபெறக்கூடியதாக இருக்குது. இது வந்து ஒவ்வொரு வருஷமே நடைபெறக்கூடியது. கோனார்க்கில் நடைபெறக்கூடியது. எந்த வருஷத்தில் நடக்குது அப்படின்னா 1986 நடைபெறுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் நடைபெறக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா. ஓகே, ஸோ ஒடிசாவில் தான் இந்த கோனார்க் சன் டெம்பிள். ஓகே, ஸோ ஒடிசாவில் தான் இங்கே இருக்கு இந்த கோனார்க்குன்றது இருக்குது. கோனார்க் சன் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, சன் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம். சன் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோனார்க்கில் தான் இருக்குது. இந்த கோனார்க்குங்கிறது ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடியது. இங்கே தான் 1986 கோனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவலுங்கிறது செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அது ஒவ்வொரு வருஷமே 1 டிசம்பர்லேருந்து 5 டிசம்பர் வரைக்கும் நடைபெறக்கூடியதாக இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறேங்க. கண்டிப்பாக முக்கியமான உணவுமே பார்க்கப்படக்கூடியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, பெரும்பாலும் அது எப்படி நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடைபெறக்கூடியதாக இருக்குது. இந்த கோனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் இன் 5 days. ஓகே, ஒட்டு மொத்தமாக 5 நாள் நடைபெறக்கூடியது. செலிபிரிட்டி கிளாசிக்கல் இந்தியன் டான்ஸ் ஃபார்ம் ஆனுவலி ஒவ்வொரு வருஷமே நடைபெறக்கூடியது. ஒடிசாவில் நடைபெறக்கூடிய இருக்கு நான் சொல்லியிருந்தேன்னா கோனார்க்குங்கிறது ஒடிசாவில் தான் இருக்குது. டிசம்பர் 1 to 5 பேக் டிராஃப்ட் 13வது செஞ்சுரியிலேருந்து வந்து நடைபெறக்கூடிய, அதாவது இந்த இது வந்து 13வது செஞ்சுரியில் கட்டப்பட்ட சன் டெம்பிளில் வந்து நடைபெறக்கூடிய. ஓகே, அதை தெரிஞ்சுக்கிறேங்க. கோனார்க் நடன திருவிழா கீழே தமிழில் கூட இருக்குது, தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹூ ஸ்டார்டட் த கெமிக்கல் ரிவால்யூஷன் இன் த 18th century பை நேமிங் ஆக்சிஜன் அண்ட் ஹெல்பிங் த ஆர்கனைஸ் த கெமிக்கல் நியூமோகல்ச்சர். 18ஆம் நூற்றாண்டில் ஆக்சிஜன் என்று பெயரிட்டு ரசாயன பெயரிடலை ஒருங்கமைக்க உதவுவதன் மூலம் ரசாயன புரட்சியை தொடங்குபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா டேமி கேத்லின் லான்ஸ்டேல். ஓகே, ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா செவன்டி ஆகஸ்ட் ஆர்லைசஸ். அண்ட் ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா ஜோசப் பிரிஸ்டலி. அண்ட் ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ லாரண்ட் லவாய்சியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஆப்ஷன் 4ல் இருக்கு ஆண்டனியோ லாரண்ட் லவாய்சியர். ஓகே, ஸோ இவர் தான் பார்த்தோன்னா இந்த ஆக்சிஜன் அதுதான் கண்டுபிடிச்சவராக இருப்பார். ஸோ இது ஆக்சிஜனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதுதான் பார்க்கப்படுது. இது சயின்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ இதை கண்டுபிடித்தவராக தான் இங்கே இவரை சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. ஆண்டனியோ லவாய்சியர் இஸ் கிரெடிட்டட் வித் டிஸ்கவரி ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜன் கண்டுபிடிச்சவராக சொல்லப்படுது. இது வந்து ஆக்சிஜனுங்கிற நேம் வந்து 1778 தான் வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதையுமே கேட்பாங்க கண்டிப்பாக. ஆக்சிஜன் நேம்ங்கிறதுனா 1778 தான் வைக்கப்பட்ட பேராக வந்து சொல்லப்படுது. இது ஒரு எலமெண்ட்டாக பார்க்கப்படுது. ஆக்சிஜன்கிறது எசென்ஷியல் வர்னிங். இது வந்து இப்போ வந்து ஆக்சிஜன் எதுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பெரியறதுக்கு ரொம்ப முக்கியமானது தான் ஆக்சிஜனுங்கிற சொல்லப்படக்கூடியதாக இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான். அதே மாதிரி லவாய்சியர் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் த லா ஆஃப் கன்வர்சேஷன்ஸ் மாஸ். அதாவது இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க, நுணுக்கமான பரிசோதனை மூலம் லவாய்சியர் நிறை பாதுகாப்பு விதியை வந்து உருவாக்கியிருப்பார். ஓகே, ஸோ நிறைய பாதுகாப்பு விதியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகே, ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்வர்சேஷன்ஸ் ஆஃப் மாஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்பாங்க. அதை லவாய்சியர் தெரிஞ்சுக்கிறேங்க. அதை அடிப்படையில் வச்சு தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் மியூசிஷியன்ஸ் வாஸ் கால்டு த மலிக்-இ-கசால். பின்னரும் இந்திய இசைக்கலைஞரில் யார் மல்லிகா-இ-கசால் என்று அழைக்கப்பட்டார். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 பிரபா பாரதி. ஓகே, பிரபா பாரதி. ஆப்ஷன் 2ல் பார்த்தா பேகம் அக்தர். அண்ட் ஆப்ஷன் 3ல் பார்த்தா சித்ரா சிங். ஆப்ஷன் 4ல் பார்த்தா பரிதா கனுகம். அப்போது இந்தியன் மியூசிஷியனா மல்லிகா-இ-கசால் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் அடிப்படையில் பேகம் அக்தர். ஓகே, ஸோ இந்த பேகம் அக்தருங்கிறது கசால் அப்படிங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறது புகழ்பெற்றவராக இருக்கார். ஸோ அதனால தான் இந்த பேகம் அக்தர் அப்படிங்கிற மல்லிகா-இ-கசால் அப்படிங்கிற மாதிரி சிறப்பு பேரில் அழைக்கப்படக்கூடியதாக இருக்கார். அது தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இப்போ இந்த பேகம் அக்தரை பற்றி பார்க்கும் பொழுது வந்து நமக்கு இவங்க தான் இந்த பேகம் அக்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க. இவங்கள தான் மல்லிகா-இ-கசால் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. மல்லிகா-இ-கசால் டிரான்ஸ்லேட் டு த குயின் ஆஃப் கசல்ஸ். ஓகே, ஸோ
மலிகாய் கசல் அப்படிங்கிறதுக்கான வேறு எந்த மாதிரி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் கசல்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த கசல்ஸ் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப ராணியாக இருப்பாங்கல்ல அவங்கள தான் அதுனா இப்படி சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சு நினைக்கிறேன். அண்ட் ஈஸியா டைட்டில் ஈவன் டு அவுட்ஸ்டாண்டிங் கசல் சிங்ஸ். இட் இஸ் மோஸ்ட் ஃபேமஸ்லி அசோசியேட்டட் லெஜெண்டரி இந்தியன் கிளாசிக்கல் சிங்கர் பேகம் அக்தர். இவங்க வந்து இந்தியன் கிளாசிக்கல் சிங்கராக பார்க்கப்படுறாங்க. ஹூ வாஸ் ரெனோட்டட் எ மாஸ்டர் கசல். கசலுங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் தவிர தும்ரி அதேமாதிரி டாக்டர் மியூசிக் இதில் எல்லாத்தையுமே ஒரு புகழ்பெற்றவங்களாக இருக்காங்க. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி மலிகாயி கசல் அப்படிங்கிறதுனா உருது மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஆஃப் கசல்ஸ். ஓகே, இந்த குயின் ஆஃப் கசல்ஸ் அப்படிங்கிற மீனிங் எந்த மொழி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த உருது. ஓகேவா? ஸோ அதேமாதிரி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? மலிகாயி கசலுங்கிறது அதோட உருது மீனிங்ஸ் என்ன அப்படி மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மலிகாயி கசலுங்கிறது குயின் ஆஃப் கசல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அது எந்த மொழி அடிப்படையில் சொல்லப்படக்கூடியதாக இருக்குது அப்படி மாதிரி கூட நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த வேர்ட். ஓகே, த வேர்ட் யாக்கர் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ். ஓகே, யாக்கர் என்ற வார்த்தை எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா கோகோ. ஓகே, ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா கோகோ விளையாட்டுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட். ஓகே, ஸோ மட்டைப்பந்து. ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் கூடைப்பந்து. ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா கபடி. ஓகே, ஸோ கபடி போட்டி அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கர் என்ற வார்த்தை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு இது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, யாக்கருங்கிறது எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான். ஓகே, ஸோ இந்த கிரிக்கெட்டில் தான் தொடர்புடையது இந்த யாக்கர் அப்படிங்கிறது. ஏன்னா அதெல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க யாக்கர் போடுறாங்க, அது யாக்கர் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு சும்மா உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரியல என்னாலுமே ஐபிஎல் பார்க்கும்பொழுதோ அல்லது டெஸ்ட் மேட்ச் பார்க்கும்பொழுதோ அதெல்லாம் ரிவ்யூ சொல்கிறவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த கிரிக்கெட்டில் யாக்கருங்கிறது பயன்படுத்தக்கூடிய ஒரு இதாக இருக்குது. இந்த யாக்கர் அப்படிங்கிறது எப்படி சொல்லப்படக்கூடியது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போ பேட்ஸ்மேன் இங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு பால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுதோ அதன் அடிப்படையில் தான் அதோட பேருமே மாறுபடுது. ஓகேவா? இப்போ யாக்கருங்கிறது இப்போ எதை சொல்லப்படுதுன்னா இந்த இருக்கு பாருங்களேன், இந்த லைனில் இப்படி பந்து வந்தோன்னா இப்படி வந்து அவருடைய காலை நோக்கி. ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஃபுட்டு. இந்த ஃபுட்டை காலை நோக்கி வந்து வருது அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யாக்கர்னு சொல்லுவாங்க. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா பந்தை வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுடைய காலை நோக்கி வீசார் அப்படின்னா அது வந்து யாக்கர்னு சொல்லப்படுது. ஓகே, இங்கே சொல்லாமல் பாருங்களேன். யாக்கர் இன் ஏ கிரிக்கெட் டெலிவரி தட் லேண்ட் ஆன் தி கிரவுண்ட் ரைட் அட் த பேட்ஸ்மேன் ஃபீட் மேக்கிங் இட் டிஃபிகல்ட் டு பிளே. ஓகே, ஸோ இப்போ யாக்கர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பந்தை வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுடைய காலை நோக்கி பவுலர் வீசும் பொழுது அவர் வந்து அதை அடிக்க முடியாதவும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது காலை நோக்கி வீசும்பொழுது எப்படி நம்மளால் அடிக்க முடியும்? சில பேர் அடிப்பாங்க, பட் வந்து அது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் இது வந்து யாக்கர்னு சொல்லப்படக்கூடியது. அதாவது பேட்ஸ்மேனுடைய காலுக்கு கீழே வந்து பந்து போகும்பொழுது அதை யாக்கர் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடியதாக இருக்கும். ஓகே, அதுதான் முக்கியமான ஒன்று. கிரிக்கெட்டில் யாக்கர் என்பது பேட்ஸ்மேனின் காலடியில் தரையில் விழும் பந்து. இதனால் விளையாடுவது கடினம். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி தான். இது ரன்களை தடுக்கவும் விக்கெட்டுகளை எடுக்கவும் பயன்படுத்தப்படும் ஒரு வேகப்பந்து வீச்சு. ஓகே, ஸோ இதை தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. எதனால வந்துன்னா இவங்க இந்த யாக்கர் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்களை தடுக்கும். ஏன்னா சில நேரங்களில் கூற்றுகளை கூட வச்சு கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த யாக்கர் பற்றியான விஷயத்தோம்னா கூற்றுகளை 2 பாயிண்டாக கொடுத்து கேட்டாங்க என்ன பண்ணுவீங்க? இது ரன்களை தடுக்கவும் விக்கெட்டுகளை எடுக்கவும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் கேட்கலாம். ஓகே, நமக்கு கூற்றுகளை 2 விஷயத்தை வச்சு கேட்கலாம். அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பவுன்சருங்கிறது வந்துன்னா இந்த இடத்துல பந்து வந்துன்னா நேராக வந்துன்னா அவருடைய ஃபேஸு அந்த ஷோல்டரை ஒட்டி வருதுன்னா அது பவுன்சர்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ஷார்ட் பிச்சுங்கிறது கரெக்டாக இடுப்பு அந்த ஹிப்போ ஒட்டி வர்றது. அது மாதிரி குட் லென்த் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த முட்டிக்கு மேலே அந்த இதுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல தான் குட் லென்த் அது சொல்லப்படக்கூடியது. அதே மாதிரி ஃபட் பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபுல் பிச்சுன்னு சொல்கிறது வந்துன்னா முட்டியை நோக்கி முட்டிக்கு பகுதியில் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து வரும்பொழுது ஃபுல் பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம். இதில் யாக்கங்கிறது ஏற்கனவே ப்ரீவியஸில் கேட்கப்பட்டவங்க. ஸோ அதனால் அது ரொம்ப தெளிவாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்படி இருக்குது நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஷேர் பண்ண மாட்டேங்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ மோர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நன்றி. தேங்க்யூ.